மேலயும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கொடை வள்ளல்னு சொல்ல போறது இல்லப்பா. இழுச்ச வாயன் தான் சொல்லுவாங்க. சொன்ன என்ன பேசுற நீ? இதுக்குதான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சமா? எங்க ராஜலட்சுமி, நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவர் என்ன வள்ளல்னு தன்னை ஊரே புகழணும்னு அப்படி பண்ணாரு? சொந்த அண்ணனுக்காகவும் அண்ணன் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காகவும் தார வாத்து கொடுத்திருக்காரு. கூட பிறந்த அண்ணனை மேல வச்சு பார்க்கணும்னு தான் இப்படி செஞ்சாரு. இப்படிப்பட்ட மனுஷனோட நல்ல மனச புரிஞ்சுக்காம பேசுற மொபைல் போனுக்காகவும் கேவலம் பணத்துக்காகவும் இழிச்ச வாயனான்னு கேக்குறியடி. ராஜலட்சுமி விடுமா. நந்தினி சின்ன பொண்ணு தானே, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டா. விவரம் தெரியுதோ இல்லையோ, உங்களை பார்த்து அப்படி பேசிருக்க கூடாது. உங்களை பத்தி எனக்கு தாங்க தெரியும். அப்பா சாரிப்பா. ஏய் நந்தினி, என்னமா அது? கால்ல எல்லாம் விழுந்துட்டு எந்திரி. தட்ஸ் ஓகே டாட். சாரி டாட். செல்லக்கண்ணு பரவாயில்லம்மா. அம்மா போய் சமாதானப்படுத்துங்க. போ போமா. அம்மா ப்ளீஸ், இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டேம்மா. சாரிம்மா, அழாதம்மா ப்ளீஸ். சாரிம்மா, சாரி. ஏய் வாட்ச்மேன் சார், பெரிய மச்சான் இருக்காரா? இல்ல வெளில போயிருக்கார் சார். அதான் வேணும். ஏய் செம்பு, ஃபாலோ மீ. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு நான் நான் ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணிட்டு அக்கா, வந்துறேன். சரி. அக்கா. ஏய் மாமா வந்திருக்காரு. என்ன அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளைகளா சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்லாம இருக்குமா? நல்லா இருக்கீங்களா மதனி? ஏய் இனிமே அவளுக்கு என்ன குறை வர போகுது? ஏக்கா, மொட்டை மச்சாங்கிட்ட நீ எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டேங்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லக்கா. ஏற்கனவே எனக்கு நிறைய வேலைக்கா, பிஸி தான். இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்காக ஓடோடி வந்தோம்னா பாத்துக்கேன். சரிதானடி? ஆமா மதனி, என் புருஷ யோசனைய கேட்டதுனால இன்னைக்கு உங்க ரேஞ்சே மாறி போயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஆமா செண்பகம், தம்பி சரியான நேரத்துல சரியான யோசனையை தான் சொன்னான். தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. என்னக்கா இதுக்கு போய் நன்றி அதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏக்கா, அன்னைக்கு பிரித்தியோட ஆத்தா ஒரு கேள்வி கேட்டால, அந்த கேள்விதாக்கா என்ன அப்படி யோசிக்க வச்சுது. உனக்கு அப்படி ஒரு பிளான கொடுத்தேன். அப்புறம்க்கா, மொட்டை மச்சான் எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கும்போது பெரிய மச்சான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிருப்பாரு. எப்படிக்கா ஒத்துக்கிட்டாரு? கரெக்ட் தான் மாமா. அப்பா கையில கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சொத்து கேட்ட தப்புன்னு துப்பாக்கி எடுத்துட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழி இல்லாம அவருக்கு தெரியாம தான் சொத்து எல்லாம் வாங்கியிருக்கோம். தெரியாமையா? என்ன மதனி சொல்றீங்க? அண்ணனுக்கு என்னைக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வந்துடாது? என்ன பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை வந்தா நாங்க சமாளிக்க மாட்டோம். சும்மா பிரச்சனை அதுன்னு பேசிட்டு இருக்க. ஏக்கா, நீ பண்ண காரியம்னாக்கா கரெக்ட். பெரிய மச்சானுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். அப்படியே மெயின்டைன் பண்ணு. புரியுதுடா. ஆனாலும் அவர்கிட்ட மறைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குடா. ஏக்கா, ஆரம்பத்துல கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கும். அப்புறம் தப்புகளை மறைக்க உறுத்தல் பழகி போயிரும்க்கா. என்னடா சொல்ற? ஏக்கா, இப்ப ஆரம்பிச்சிருக்க விஷயம் இதோட நின்றுமா என்ன? இன்னும் எவ்வளவோ விஷயங்களை மறைக்க வேண்டி இருக்குக்கா. இன்னும் நிறைய விஷயங்களை பெரிய மச்சான் காதுக்கே போகாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுக்கா. ஏக்கா, ரொம்ப யோசிக்காதக்கா. இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா, ரமேஷுக்கும் மகேஷுக்கும் ஆபீஸ் பொறுப்பை நீ கொடுக்கணும்க்கா. ஆபீஸ்க்கா? அது எப்படி அப்பா ஒத்துப்பாரு? அத பத்தி நீ ஏன் தம்பி கவலைப்படுற? மதனி எதுக்கு இருக்காங்க? அதெல்லாம் பெரியண்ணன் கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சிருவாங்க. இல்ல மதனி? என்ன மதனி யோசிச்சுட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க மதனி, சொத்து விஷயத்துல எல்லாம் அப்பப்ப சின்னதா போய் சொல்லி பழகிக்கணும் மதனி.
இல்லன்னு வெச்சுக்கோங்க சொத்து பூரா பறி போயிரும். ஏக்கா ஒரு வழியா மொட்டை மச்சாங்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடுங்கி உன் கையில கொடுத்துட்டேன். உன் தலையெழுத்தும் மாறி போச்சு. இனிமே எல்லாத்தையும் நீதாக்கா கவனிச்சுக்கணும். என்னத்த அவங்க தலையெழுத்து மாறினாலும் நம்ம தலையெழுத்து மட்டும் மாறவே மாறாது போல. அதே வாடகை வீடு, 1008 கண்டிஷன்க. என்னைக்குதான் நமக்கு விடிவு காலம் பிறக்க போதோ. என்னடி கிறுக்கச்சி மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பேசுற பேச்ச கேட்டு அக்காவே மனசு மாறி தம்பி நீ இந்த வீட்டுல இருந்துறான்னு அப்படின்னு சொல்லிடுவா போலுக்க. ஏன் இந்த வீட்டுல இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கு இல்லடி கழுத. என்ன இருந்தாலும் தன்மான இடம் கொடுக்கல. அது மட்டும் இல்லடி, எலி வேலையா இருந்தாலும் தனி வேலையா இருந்தா நல்லதுன்னு யோசிக்கிறேன். இந்த வார செம்பு பெரிய மச்சான் திடீர்னு குண்டக்கா மண்டக்கா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா மனசளவுல சங்கடப்பட்டு போகும் இல்லையா? அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதடா. நீயும் செண்பகமும் இங்கேயே தங்கிக்கங்க. ஏக்கா நெசமாக்கா சொல்ற? இனிமே நீங்க வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்பட வேணாம், இங்கேயே இருந்துருங்க. ஏக்கா எதுக்கு உனக்கு சங்கடம்? நாங்க இங்க தங்கிக்கிட்டு. மாமா, உங்களுக்கு எங்க மேல உண்மையான அக்கறை இருக்கு. இனிமே நீங்க எங்க கூட தான் இருக்கணும். இது எங்களோட ஆர்டர் மாமா. ஐயோ வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்களா? செம்பு என்ன பண்ணலாம்? ஆமா மாமா, இவங்க தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, இவங்க பேச்ச நம்ம தட்ட முடியுமா? இனிமே நாங்க 2 பேரும் இங்கதான் இருப்போம். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இவன் செஞ்ச காரியத்துக்கு இவன் ஆபீஸ்ல சேர்க்க வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா இவனை குடும்பத்தோடய சேர்த்துக்கலாம்னு சொல்ற. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இவங்களுக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்காங்க? அதனால கூடவே வச்சுக்க முடியுமா என்ன? யாரு எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். பாண்டியா, உன்னோட சுயரூபம் அவங்களுக்கு தெரியாதனால நீ அவங்கள வேணா ஏமாத்தலாம். ஆனா நீ யாரு என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற விஷயம் உனக்கு தெரியுங்கிறதா நீ என்னை ஏமாத்தவே முடியாது. கிளம்பு. மச்சான், ஆபீஸ்லயும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க, இங்கேயும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க. நான் எங்க மச்சான் போவேன்? இதெல்லாம் நியாயம். பேசாத, கிளம்பு. அக்கா என்னக்கா இதெல்லாம்? பாவங்க இவங்க வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க மனசு இறங்காம இருக்க முடியும்? இவங்க கஷ்டப்படுறத கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவே எடுத்தேன். நம்ம அவுட்டோ சும்மா தானே இருக்கு, அதுல இருந்துட்டு போட்டுமே. நீங்களும் பசங்களும் ஆபீஸ்க்கு போயிடுறீங்க, தீபா ஸ்கூலுக்கு போயிடுறா. நான் வீட்ல தனியா தானே இருக்கேன். வெளி ஆளுங்களையும் நம்ப முடியல. செண்பகம் என் கூட இருந்தா எனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கும்லங்க. உனக்கு சரின்னு படுதில்ல, உன் இஷ்டம். ஆனா இவன் இங்க இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணல. ஏக்கா இதே ரூட்ல போய் எல்லா காரியத்தையும் மச்சாங்கிட்ட சாதிச்சிருக்கா. நீ வேறடா, மாடிக்கு போனவர மனசு மாறுறதுக்குள்ள ஆட்டோஸ்ல போய் டக்குன்னு தங்கிடு. ஆமா மாமா, மதனி சொல்றாப்ல டக்குன்னு போய் இடத்த பிடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் மதனி, நாங்க வரோம். சரி சரி போங்க போங்க. வா வா வா. அடியே செம்பு மாமா, என்னோட ஆலோசனைப்படி எங்க அக்கா நடந்ததால மொட்டை மச்சான் ஒட்டுமொத்த சொத்தையும் நெட்ட மச்சானுக்கு எழுதி வச்சிட்டாரு. என்னோட டேலண்ட பாத்தியாடி? உலகத்திலே மொட்டைக்கு மொட்டை போட்ட ஆளு இந்த பவர் பாண்டியன் தாண்டி. ஆனாலும் மாமா, நீங்க நினைச்சதை நிறைவேத்திட்டீங்க. பெரிய பிரில்லியன்ட். அடியே என்ன பாராட்டுறது இருக்கட்டும்படி, அடுத்து நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? என்ன? எங்க அக்கா பையன் மகேஷ் ரமேஷ் 2 பேரையும் கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் நாம அமுக்கணும்படி. அதான் நம்ம திட்டமே மாமா. கடவுள் எனக்குனே ஒரு செம்ப சைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதனால நீ தாண்டி எனக்கு சரியான ஜோடி. சரி சரி, இப்படியே ஜால்ரா தட்டிட்டு இருந்தா எப்படி? இடத்த பிடிச்சாச்சு, அடுத்து மடத்த பிடிக்க வேண்டாமா? பிடிப்போம், வா. உன்னையே நினைச்சு வாழற எனக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன மறந்துடு, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. நீலாம்பரி, உறவுகள்னு இருந்தவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. நாட்களும் கடந்து போச்சு. இப்போ உன் மனசுல வேதனை குறைஞ்சிருக்கா?
சொல்லு நீலாம்பரி. அவங்க இந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனா இன்னும் என் மனசை விட்டு பிரிஞ்சு போல குருஜி. அவங்க என்ன பெத்தவங்க இல்லைன்னு நீங்க சொன்னாலும் அவங்க என் மேல காட்டின பாசத்தை என்னால மறக்க முடியாது. பிரதீப்பும் ரோஹித்தும் என்னோட தம்பி இல்லைன்னு நீங்க சொன்னாலும் அக்கான்னு அவங்க என் மேல காட்டின அன்ப என்னால மறக்கவே முடியாது குருஜி. அந்த குடும்ப நினைவுகளை இன்னும் நீ பாரமா தான் சுமந்துகிட்டு இருக்கியா? பாரமா இருந்தா இறக்கி வச்சிடலாம் குருஜி. ஆனா இது பாசமாச்சு. மறக்க முடியாத அவங்க நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டு உன்னால இந்த ஆசிரமத்திலே எப்படி இருக்க முடியும் நீலாம்பரி? இந்த ஆசிரமம் தான் எனக்கு அடைக்கலன்னு அந்த ஈசனை காட்டின பிறகு அதை என்னால மீற முடியுமா குருஜி? நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் இருக்கு. அதனால என்ன வளர்த்தவங்களை விட்டுட்டு நீ இங்கேயே இருன்னு சொன்னீங்களே, அந்த கடமைகள்லாம் என்னன்னு இப்பவாது சொல்லுங்களே குருஜி. நமஸ்காரம் குருஜி. நீலாம்பரியை பார்க்கறதுக்காக அவங்க தம்பிங்க 2 பேர் வந்திருக்காங்க. பிரதீப்பு ரோஹித்துமா பாத்தீங்களா குருஜி? நான் அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களும் என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு என்ன தேடி வந்திருக்காங்க. நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் குருஜி. அவங்கள போய் பாரு. உன் கேள்விக்கான விடைகள் எல்லாம் அங்க கிடைக்கும். போ. பிரதீப், ரோஹித், உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? இப்ப கூட குருஜி கிட்ட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே உங்களை நேர்ல பாக்குறேன். என்னால நம்பவே முடியல. எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க வரலையா? அவங்கள வர வேணாம் சொல்லிட்டேன். ஏண்டா? ஏன் வர வேணான்னு சொன்ன? எனக்கு அவங்கள பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? போன் போட்டு கூட்டிட்டு நான் அம்மா கிட்ட பேசுறேன். அதுக்கு முன்னாடி நாம பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு நீலாம்பரி. பேசி தீர்க்க வேண்டிய விஷயமா? என்னடா சொல்ற? அதை பத்தி நாங்க சொல்றதை விட நம்ம வக்கீல் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வக்கீலா? நமஸ்தே மேடம். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணுங்க. சைனா? எதுக்கு? மும்பைல உங்க அப்பா பண்ற எல்லா பிசினஸ்லயும் நீங்க மெயின் பார்ட்னரா இருக்கீங்க. இனிமே அதுல இருந்து விலகிக்கிறதா நீங்க சைன் பண்ணி கொடுத்துருங்க மேடம். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் உங்க பேர்ல உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டியும் இவங்களுக்கே எழுதி கொடுக்கறதா சைன் பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்தவித பொருள் சொந்தமோ உறவு சொந்தமோ உயிர் சொந்தமோ இல்லைன்னு விடுதலை பத்திரத்தில் எழுதி தரணும். டைம் வேஸ்ட் பண்ணாம சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். டைம் வேஸ்டா? ஏண்டா என்ன ஒரேடியா தொலைச்சி தலை முழுகிற மாதிரி இப்படிலாம் கேக்குறீங்களே? இதெல்லாம் அப்பா அம்மாக்கு தெரியுமாடா? யாரு அவங்க? உன் அப்பா அம்மாவா? யாரோ பெத்த ஒன்ன குருஜி தானே வளர்க்கணும் எங்க அப்பா அம்மா கொடுத்தாரு. அப்புறம் என்ன அப்பா அம்மான்னு உரிமை கொண்டாடுற? இத பார், எல்லாத்தையும் மறந்து அறுத்தெறிஞ்சு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு. ஏன் தயங்குற? சைன் போட்டு கொடு. என்ன ஆச்சுடா உங்களுக்கு? நீங்களே எப்படி பேசுறீங்க? நான் கூட பறக்கலைனாலும் நீதான் என்னோட அக்கான்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஏன்டா இப்படி மாறிட்டீங்க? ஏன்னா நீ என் கூட பிறந்தவ இல்ல. உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ரத்த சம்பந்தமும் இல்ல.
இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சப்போ எங்களுக்கு வேதனையா தான் இருந்துச்சு. உன்னை பிரிய முடியாம அழுதோம். ஆனா மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட யதார்த்தமே புரிஞ்சுது. அங்க பண்ற பிசினஸ்ல வாங்கி போட்டிருக்க சொத்துல எல்லாத்துலயுமே உனக்கு பங்கு இருக்கு, நிர்வாகம் பண்ற பவரும் இருக்கு. ஆனா நீ ஏன் என் கூட பிறந்த வில்லன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஏன் உன் பேர்ல இருக்கணும்? அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக உன் கையெழுத்து வாங்க மும்பைல இருந்து காசி வந்துட்டு இருக்க முடியாது. இது பிராக்டிகலா நடக்கிற காரியமே இல்ல. அதனால தான் சொல்றேன், விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்கிடு. விதியா இது விதியா இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? இருந்ததை கொடுத்து விட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே? எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நீ வேற குடும்பத்து பொண்ணு. நாளைக்கு உன் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து எங்க சொத்துல உரிமை கொண்டாடிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? எங்க சொத்துக்களை வேற யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு விலகிக்கோன்னு சொல்றோம். அம்மா அப்பா நம்மை வளர்த்தெடுத்து ஆளாக்கினா, நீ சும்மா இருக்காமல் உழைத்து உயர்ந்து பெரும் பேராக்கினா. அம்மா அப்பா நம்மை வளர்த்தெடுத்து ஆளாக்கினா, நீ சும்மா இருக்காமல் உழைத்து உயர்ந்து பெரும் பேராக்கினா. நீலவானுக்கு ஒளியாயிருந்த நிலவே போவதெங்கே? உன்னால் தவிக்கும் உறவுகள் முகத்தை ஒரு கணம் பாருங்கே. விதியா இது விதியா இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? உனக்கு சொந்தமானது இதுதான். இதுதான் நீ எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த. இதை உன்கிட்டயே திருப்பி கொடுத்துடுறோம். விதியா இது விதியா இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? இருந்ததை கொடுத்து விட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே?